சக்கரவர்த்தி அம்மா, சக்கரவர்த்தி அம்மா, சாம்பார் வச்சிருந்தே. சக்கரவர்த்தி அம்மா. யாரு? ஏய், புது மாப்பிள்ளடி. கரெக்ட்டா வந்துட்டாரு பாருங்கக்கா. வாங்க சார். வாங்க வாங்க மாப்பிள்ள சார். அக்கா, முகத்தை பாத்தீங்களா? இப்பவே கல்யாண கல்ல கட்டி இருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான் உங்க மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு. என்ன இது எல்லாருமே சேர்ந்து முற்றுகையிட்டு இருக்கீங்க? ரவியண்ணா, நீங்க பொண்ணு பார்க்க போன மேட்டர் காட்டு தீ மாதிரி இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா பரவிடுச்சு. சரியா போச்சு. உள்ள போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி அணைங்க. ஓகே சார். எப்ப சாப்பாடு? சாப்பாடா? இனிமேல் நைட்டு தான். அதுவும் டிஃபன் தானே. நர்மதா, சாருக்கு ரொம்ப விவரமா பேசதான் நினைப்பு. நாங்க கேட்டது எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு. ஓ, அத கேட்டீங்களா? ஆஹா, டியூப் லைட் தான் விக்கிறீங்க. அதுக்காக அதே மாதிரி இருக்கணும்னு ஒண்ணு இல்ல. காஃபி டீ காரெல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க? என்ன 3 பேர் சேர்ந்து விரட்டுறதுலயே இருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? ஹலோ, ஒரு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு காஃபி டீ பலகாரம்லாம் சாப்பிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. பொண்ணு பார்க்க போறோங்கிறது கல்யாணத்துக்கு முந்தின ஸ்டேஜ். பேச்சுவார்த்தை, ஜாதக பரிமாற்றம் இதெல்லாம் முடிஞ்சு பொண்ணு பாக்குற வரைக்கும் வந்துட்டா முக்கால் கிணறு தாண்ட மாதிரி. அதான் முக்கால் கிணறு தாண்ட முக்கியஸ்தருக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம். பதிலுக்கு நீங்க ஸ்வீட் பார்ட்டி தரணும், புரியுதா? முழு கிணறு தாண்டாதாங்க பார்ட்டி வைக்க முடியும். அதான் கல்யாணத்துக்கு முந்தின கட்ட வந்தாச்சுல்ல. இனிமே அந்த பொண்ணு உங்க மூஞ்ச பார்த்து மிரண்டு போய் ஓடுனாதான் உண்டு. இல்லாட்டி கல்யாணமே நின்று போயிடுமே. பிடிவாதம் பண்ணாம ஸ்வீட் வாங்கி கொடுங்க சார். சரிதான். நான் முக்கா கிணறு தானே தாண்டி இருக்கேன். மேற்கொண்டு முன்னேற முடியல. நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த பொண்ணு என்ன பார்த்து மிரண்டு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்னங்க, ஸ்வீட் பார்ட்டி வைக்கட்டுமா? சாரி சார். இதுக்கு போய் எங்க டல் ஆயிட்டீங்க? வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம். நர்மதா, மீனா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கணும், புரியுதா? ஏதோ ஜாலியா பேசுறதா நினைச்சு உளறிட்டோம். சாரி. வளர்றது என்ன புதுசா? வழக்கமா பண்றது தானே. உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இதுல என்னங்க வருத்தம்? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமா என்ன? பொண்ணு பாக்குறதே கல்யாணம் மாதிரி நினைச்சா எனக்கு இது வரைக்கும் 30 கல்யாணம் நடந்திருக்கும். சாரி ரவி. போச்சுரா, அவங்க தான் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக சாரி சொல்றாங்க. நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இல்ல ரவி, நான் சொல்லித்தான் நீங்க பொண்ணு பாக்குற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் ஏதோ யதார்த்தமா சொல்ல, அவங்க விளையாட்டுக்கு பேச, சங்கடம் உங்களுக்கு தான். அட, நீங்க வேற இந்த விஷயத்தை எங்க பெருசா எடுத்துட்டு ஃபீல் பண்றீங்க? இல்ல ரவி, நீங்க இப்ப இப்படி பேசினாலும் நீங்க பார்க்க போன பொண்ணு உங்களை வேண்டாம்னு சொன்ன வேதனை உங்க மனசுல இருக்கும் இல்லையா? அதுக்காக நீங்க உங்களை தாழ்வா நினைக்காதீங்க. அட, நீங்க வேற. அந்த பொண்ணு ஒரு அருமையான புருஷனை இழந்துட்டா. அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. இத நான் விரக்தியாவோ விளையாட்டாவோ சொல்லல, கர்வத்தோட தான் சொல்றேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டிய எப்படி வச்சு காப்பாத்தணும்னு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கேன். யாருக்கு கிடைக்க போதோ அந்த அதிர்ஷ்டம். நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கூட இந்த மாசம் தவணை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க.